3 ஆண்டுகால ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? எந்த பிஜேபி எதிர்த்து, பிஜேபியுடைய கருத்துக்களை எதிர்த்து, ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை எதிர்த்து திமுக ஆட்சிக்கு வந்ததோ, இன்றைக்கு அந்த பிஜேபி ஒன்றிய அரசு வைக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் மறைமுகமாக இன்றைக்கு திமுக நடைமுறைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. வேங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வுகள் காணப்படவில்லை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிந்து இருக்கிறது, எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதற்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையே ஒரு மிகப்பெரிய உதாரணம். வேங்கை விவகாரமாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீமதியினுடைய மரணமாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னது போல இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு தான் இருக்கிறேன். உடனே நீங்கள் வெல்ஃபேர் கட்சியினுடைய தலைவர் கேட்கறாரு, திருமாவளவன் கேட்கறதுக்கு உடனே அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துரும். கள்ளச்சாராய விற்பனையை, விசச்சாராய விற்பனையை அரசு தடுத்து நிறுத்தியிருக்கிறது. தன் தோல்வியை மறைக்க தான் 10 லட்சம் ரூபாய் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதை வெல்ஃபேர் கட்சி சார்பாக வழக்கு தொடுத்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இப்படி கொடுப்பது தவறு. 65 பேர் இறந்து என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. வேங்கை வயலில் வந்து அந்த தொட்டில மலம் கலந்தது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரோட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு விபத்தை நம்ம கடந்து போகிற மாதிரி இந்த பெரிய தவறுகளை நம்மால் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. 3 வருஷத்துக்கு ஒரு முறை உயர்தானே செய்யுன்ற மாதிரி தான் அவங்க தரப்புல சொல்றேன். 3 வருஷத்துல 2 முறை உயர்ந்துருச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வார்த்தை வித்தியாசம் தான். மின் கட்டணம் திருத்தப்படுகிறது என்கக்கூடிய வார்த்தை வித்தியாசம் தான். இப்பொழுது நாணய வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், சுதந்திர தின தேநீர் விழாவாக இருக்கட்டும், இவைகளை வெளிப்படையாக திமுக தன்னை பாஜகவோடு நெருக்கம் காட்ட ஆரம்பித்திருக்கிறது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக வெல்ஃபேர் கட்சியினுடைய தலைவர் கே.எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்கள். வணக்கம் சார். 2 பெரிய பிரச்சனைகள் நம்ம இப்போ சமகாலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்வதா இருந்தால் திமுக ஆட்சி வந்த பிறகு பெரிய அளவுக்கு விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் போட்ட விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் திமுக இருந்து ஆரம்பிச்சிடலாம். 3 ஆண்டுகால ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக்கிறேன். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதற்கு சில தாய்மார்கள் நிலாவை காட்டி நிலாச்சோறு ஊட்டுவாங்க. சில தாய்மார்கள் பூச்சாண்டியை காட்டுவாங்க. பூச்சாண்டி வந்துடும், பிடிச்சிட்டு போயிடும், சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது குழந்தை சாப்பிடட்டும்ங்கிற அந்த ஆசை. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பதற்காக முஸ்லீம்களுக்கு பாஜக என்ற பூச்சாண்டியை காட்டியது. ஆனால் முஸ்லீம்களுக்கு தேவைகள் எதையும் பூர்த்தி செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி, சமத்துவம், திராவிட சித்தாந்தம், ஆரிய எதிர்ப்பு இவற்றை பின்புலமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் கலைஞர் 2வது கட்டத்திற்கு பிறகு திமுக அதனுடைய கொள்கையில் நீர்த்து போய்விட்டது. முஸ்லீம்கள் பெரியாரிய கொள்கைக்கு ஆதரவு அளித்தனுடைய தொடர்ச்சி தான் திமுகவுக்கும் அவர்கள் ஆதரவு அளித்தார். காரணம், இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய சமத்துவத்தை, சமூக நீதியை திராவிட சித்தாந்தமும் பேசுகிறது, பெரியாரிய கருத்திலும் அதுக்கு இணையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தொடர்ந்து திமுகவுக்கு ஒரு தார்மீகமான ஒரு ஆதரவை அளித்து பண்ணாங்க. முஸ்லீம் நீக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே திமுகவோடு இணைந்துதான் பெரும்பான்மையான காலங்களிலே பயணித்திருக்கிறது ஐயுஎம். ஆனால் காயிதே மில்லத் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது முஸ்லீம் லீக்கினுடைய அந்த இடமும் அவர்களுக்கு கிடைத்த எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த விஷயங்கள் இன்றைக்கு அது அப்படியே தான் தொடர்கிறதா என்பதில் இருந்தே திமுக முஸ்லீம்களை எப்படி நடத்துகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 3 வருட காலம் இந்த ஆட்சி என்பது பாசிச சித்தாந்தத்தை எதிர்த்துதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எல்லோருமே எதிர்த்தார்கள். ஜனநாயக முற்போக்கு சக்திகள் அத்தனையும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. அவர்கள் அத்தனை பேருடைய பிரச்சாரத்தினுடைய பலனைத்தான் திமுக இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பிஜேபி அதிமுக கூட்டணியை எதிர்த்து எல்லோருமே பிரச்சாரம் செய்தார்கள். நாமும் கூட அதில் பிரச்சாரத்தில் பிஜேபி இங்கே அதிகாரத்தில் வரக்கூடாது, அது அதிமுக துணையோடோ தனியாக எப்படியா இருந்தாலும் இங்கே பிஜேபி என்பது ஆட்சி கட்டிலே அமர்ந்து விடக்கூடாது, எந்த ஒரு அதிகாரத்தில் வந்துடக்கூடாது நோக்கத்தில் எல்லாம் பண்ணணும். ஆனா எந்த பிஜேபி எதிர்த்து, பிஜேபியுடைய கருத்துக்களை எதிர்த்து, ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை எதிர்த்து திமுக ஆட்சிக்கு வந்ததோ, இன்றைக்கு அந்த பிஜேபி ஒன்றிய அரசு வைக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் மறைமுகமாக இன்றைக்கு திமுக நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஒன்றிய அரசு முன்வைத்த தேசிய கல்விக் கொள்கை அது இங்கு கடுமையாக எதிர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே தனியாக கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கமிட்டி போடப்பட்டது. இன்றைக்கு அந்த கமிட்டியுடைய நிலைமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் விலகிவிட்டார்கள். இந்த கமிட்டி சரியான திசையிலே பயணிக்கவில்லை சொல்லி விலகிவிட்டதையெல்லாம் நாம் செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை முன்வைக்கக்கூடிய கல்வி திட்டத்தினுடைய சாராம்சங்களை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு
இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதே போல் அவர்களுடைய தொழிலாளர் விரோத சட்டங்கள், சீர்திருத்த சட்டங்கள் என்று திருத்த சட்டங்கள் என்று 4 சட்டங்கள் சட்ட தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க தொழிலாளர் உரிமைகளை பறிப்பதற்கு கார்ப்பரேட் குரோனிக் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை 12 மணி நேர வேலை திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அங்கீகரித்திருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நீட்டுக்கு எதிராக நாங்கள் ஒழிப்போம், அது வந்த உடனேயே முதல்ல ஒழிப்பதுதான் எங்கள் வேலை என்று சொன்னார்கள். 3 வருடங்களாயும் நீட்டு ஒழிக்கப்படவில்லை. அதற்கு எதிரான கையெழுத்து வேட்டை தான் நடந்திருக்கிற ஒழிய வேற எந்த நகர்வுகளும் முறையாக அவர்கள் எடுக்கவில்லை. வேங்கை வயல் பிரச்சனை, இன்னமும் அந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வுகள் காணப்படவில்லை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிந்து இருக்கிறது, எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதற்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையே ஒரு மிகப்பெரிய உதாரணம். எல்லா விதமான பாதுகாப்பும் அங்கீகாரத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு. அதே போல மின் கட்டணத்துக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் அட்டை பிடித்து போராடிய காட்சியெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அவர் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து 3 வருடத்தில் 2 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னால் அதில் சின்ன மாற்றம் செய்திருக்கிறார்கள். மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை, திருத்தப்படவில்லை என்ற ஒரு வாய்ஜாலத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். மது கொள்கை வந்தவுடனேயே நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மது விற்பனை அதிகரிப்பதற்குண்டான வேலையை பார்த்துக்கிறார்கள். மலிவு விலை மதுவை கொண்டு வரப்போகிறார்கள். கள்ளச்சாராய சாவுகள். ஆக திமுக ஆட்சி மேலோட்டமாக சில சமூக நீதி, சமத்துவம் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு அதனுடைய உள்ளாக எந்த ஒன்றிய அரசு எடுத்தார்களோ அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வாழ்க்கையை ரிவர்ஸிலே கொண்டு போகக்கூடிய வேலைகளை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முன்னேற்ற பாதையில திராவிட முன்னேற்ற கழக அரசு போகவில்லை. அப்படி போவதாக நினைத்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊபி உடன்பிறப்புகளுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல நீங்க ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சீங்க, இந்த பூச்சாண்டி அந்த கதையெல்லாம் ஆரம்பிச்சீங்க. திருமாவளவனும் அதே கருத்துல பொது எதிரி பாஜகன்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அவரும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில் இருக்கிறாங்க. கூடக்கூடிய எல்லாருமே அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக பாஜக எதிராக செயல்படுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. உங்க மனநிலையில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க வெளியே வந்திருக்கணும், வரல. ரெண்டாவது, நீங்க சொன்னது போல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி சொன்னீங்க. எல்லாச்சாரங்களும் விஷச்சாராயம் சொல்லிட்டாங்க. விஷச்சாராயமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தமிழக அரசு அதை ஆதரிக்கல, தமிழக அரசு செயல்படுத்தும் நினைக்கல. குற்றங்கள் நடந்திருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. அதை சரி பண்றதுக்கான வேலையும் நடக்கதா செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேங்கவேல் விவகாரமா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீமதியினுடைய மரணமா இருக்கட்டும், நீங்க சொன்னது போல இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உடனே நீங்க வெல்ஃபேர் கட்சியினுடைய தலைவர் கேட்கிறாரு, திருமாவளவன் கேட்கறதுக்கு உடனே அதோட தீர்வு கொடுத்துட முடியுமா? அதாவது ஒரு காவல்துறை சிறந்ததாக இருக்கிறது, ஒரு காவல் நிலையம் இருக்கு. அண்ணா நகர்ல ஒரு காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையம் சிறந்ததாக இருந்ததுன்னா நம்ம எப்படி பார்ப்போம்? அந்த காவல் நிலைய எல்லைக்குள் எந்த அளவுக்கு குற்றச்செயல்கள் குறைவாக இருக்கிறதோ அப்பதான் அந்த காவல் நிலையத்தை சிறந்த காவல் நிலையமா சொல்லுவோம். இப்போ காவல் நிலைய எல்லைக்குள் ஒரு கொலை நடந்துருச்சு, ஆனா திருட்டு சம்பவம் நடந்துருச்சு, பல குற்றங்கள் நடக்குது. அந்த குற்றத்தை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஆதரிக்கல, அவர் அதை சப்போர்ட் பண்ணல என்பதற்காக வேண்டி காவல் நிலையத்தை நல்ல காவல் நிலையம் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. குற்றங்கள் குறைவாக இருந்தால்தான் அதை நல்ல காவல் நிலையமாக நாம் பாராட்ட முடியும். அதே மாதிரி தான் தமிழ்நாடு அரசு பலவேறு குற்றச்சாட்டுகளை அதற்கு முன்னால் இருந்த அரசின் மீது சுமத்தி கொண்டுதான் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த பிறகு அந்த குற்றச்சம்பவங்கள் குறைய வேண்டும். குற்றத்துக்கு நாங்கள் ஆதரவா இல்லை என்று சொல்வதில் அது தப்பித்துக் கொள்ளக்கூடிய வார்த்தை. குற்றங்களை நிகழாத வண்ணம் தடுப்பதுதான் அரசுடைய கடமை. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்கிறது சொன்னால் அரசுடைய மிகப்பெரிய தோல்வி. ஒரு முதலமைச்சருடைய தொகுதியில் அரசு என்ன சொல்றாங்கன்னா அது உளவுத்துறையுடைய தோல்விதான். உளவுத்துறை யாருக்கு கீழே இருக்குது? அது தனியா எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து இயங்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் கீழே தான் சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்பது இருக்கிறது. அரசுடைய கட்டுப்பாட்டு தானே எல்லாமே இருக்கிறது. அவர்கள் தனியா இயங்குகிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது அரசு கையாளாகாமல் போய்விட்டது என்ற அர்த்தம். உளவுத்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு, உளவுத்துறையை தங்களுடைய கைகளில் வைக்கக்கூடிய அளவிற்கு கூட ஒரு தகுதி இல்லாத முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு நீங்க சொல்றதா நான் எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா உளவுத்துறை தனியா செயல்படுனா அதனை பொருள் என்ன? அவர்கள் அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதான பொருள். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒரு தலைவர்கள் ஒருவர் மீது அவர் முகநூலிலே ஒரு கருத்தை பதிவிட்டார் என்பதற்காக வேண்டி கோவையிலே காவல் நிலையத்திலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகநூலிலே ஒரு அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். தன் கருத்தை பதிவு செய்வதற்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய அமைப்பு சட்டத்தை மீறாத அளவுக்கு தங்கள் கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அது கருத்து சுதந்திரம். அந்த கருத்தை பதிவிட்டார் என்பதற்காக வேண்டி, அவருடைய கருத்தை 2 பேர் ஷேர் செய்தார் என்பதற்காக வேண்டி கோவையிலே ஒரு காவல் நிலையத்திலே காவல்துறை வழக்கு தொடுத்திருக்கிறது. இதை மு.க. ஸ்டாலின் ஆதரிக்கிறாரா? இல்லை மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாமல் தான் அந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கிறார். எல்லா வழக்குகளும் மு.க. ஸ்டாலின் தெரிஞ்சிருக்கணுமா என்ன? இது முக்கியமான விஷயம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது படப்படக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மீது, ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மீது
ஒரு காவல்துறை சுமோட்டாவாகவே தானாகவே வந்து வழக்கு தொடுக்கிறேன்னு சொன்னால் அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்திருக்க வேண்டும். லோக்கல் இருக்கிற ஒரு சாதாரண நபர் மீது வழக்கு தொடுப்பதை குறித்து நாம் பேசல. ஒரு தமிழகம் அறிந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது வழக்கு தொடுக்கின்ற பொழுது அதை மாநில முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார் சொன்னால் அவருக்கு தெரியாமல் நடந்திருந்தால் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைக்க தமிழக முதல்வர் தவறி இருக்கிறார் என்றுதான் அதனுடைய பொருள். அதனால் அரசுக்கு தெரியல, நாங்க ஆதரிக்கல, அதனால இந்த குற்றச்சம்பவங்கள் எங்களுக்கு தொடர்பு இல்லை, நாங்கள் வந்து அதுல எங்களுடைய மீது எந்த பொறுப்பும் இல்லை என்று நழுவுவது அரசு தன் தோல்வியை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறது என்றுதான் அதனுடைய பொருள். இல்ல, சட்ட ஒழுங்கு நடவடிக்கை வந்து ரொம்ப கடந்த காலத்தை விட இப்பதான் நாங்க சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி முதல்வரே பெருமையெல்லாம் பேசுறாரு, செய்திகள் ஊடகங்கள்லாம் வருது. இல்ல, அதுதான் நான் உங்களுக்கு உதாரணத்தோடு சொன்னேன். இப்போ ஒரு கல்வி நிலையம் இருக்கிறது. கல்வி நிலையம் வந்து டெவலப் ஆயிடுச்சு. எதை வச்சு சொல்லுவீங்க? அங்க மாணவர்கள் அதிகமாக ஸ்கோர் பண்றாங்க, வெற்றி பெற்று இருக்கணும். அப்பதான் அந்த கல்வி நிலையத்தை சிறந்த கல்வி நிலையம் சொல்ல முடியும். அந்த மாதிரி இங்க எதுவும் ஆகலையே. இங்க வேங்கை வயலில் நடந்த சம்பவத்துக்கு இன்னும் வந்து தீர்வு காணவில்லை. எத்தனை வருடங்கள் ஆயிற்று? கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. இன்னும் தீர்வு காண முடியல. ஒரு தலைவர் வந்து வெளிப்படையாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்? இல்லையா? அப்ப இங்க சட்டம் ஒழுங்கு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது என்று பொருள். சட்டம் ஒழுங்கு வந்து முன்ன அது கட்டுப்படுத்தப்படல, குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். கள்ளச்சாராயம் அல்லது அரசின் பார்வையில் விசச்சாராயத்திலே இத்தனை நபர்கள் இறந்த வரலாறு எப்பொழுதாவது இருக்குதா? 65 நபர்கள் பக்கம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது, இல்லையா? இவ்வளவு நபர்கள் இறந்த வரலாறு கிடையாது. அப்ப தோல்விதான் அது. அரசு அதை தடுத்து நிறுத்தி நிற்கணும்ல. கள்ளச்சாராய விற்பனையை, விசச்சாராய விற்பனையை அரசு தடுத்து நிறுத்தியிருக்கிறது. தன் தோல்வியை மறைக்க தான் 10 லட்சம் ரூபாய் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை வெல்ஃபேர் கட்சி சார்பாக வழக்கு தொடுத்து நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கிறோம். இப்படி கொடுப்பது தவறு. நீங்கள் கள்ளச்சாராய விற்பனையை ஆதரிக்கிறீர்கள், அதை வந்து அதிகரிக்கிறதுக்கான வழி செய்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அப்போ அதை நடந்தது அரசனுடைய தோல்வி தானே. அது வருமுன் காப்பது தானே சிறந்தது. வந்ததுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து சரி கிடையாது. இல்ல, அதனால இது அரசு தோல்வி அடைந்திருக்கிற என்று பொருள். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று தப்பித்துக் கொள்ள முடியாது. போலவே குற்றங்கள் நடந்திருக்கு, அது பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இன்னொரு பக்கம் மக்களுக்கான பல திட்டங்களை அவர் செயல்படுத்தி, தமிழ் புதல்வனா இருக்கட்டும், இல்ல மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. நல்லது நிறைய இருக்கும்போது சில தவறுகள் எல்லா ஆட்சியும் நடக்க தானே செய்யும். அந்த பார்வையில் பார்க்க வேணாம். அதை நல்லது நடந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஆதரிப்போம், அதை வரவேற்போம், அதுக்கு வாழ்த்து கூறுவோம். அது நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை நம்ம வாழ்த்தி வரவேற்றிருக்கிறோம். அதற்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் நல்லதை செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. எங்கேயோ ஏதோ ஒரு பக்கம் நடக்கிற தவறு என்றல்ல, பரவலாக நடக்கக்கூடிய தவறு. 65 பேர் இறந்து என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆம்ஸ்டாங் கொலை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. வேங்கை வயலில் வந்து அந்த தொட்டிலே மலம் கலந்தது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரோட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு விபத்தை நம்ம கடந்து போற மாதிரி இந்த பெரிய தவறுகளை நம்மால் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சிகளாக எங்களுடைய கட்டாய கடமை. அதனால் அந்த தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அதனால வந்து நாங்கள் நல்லது நீங்கள் நல்லது செஞ்சு நாங்கள் வரவேற்கிறோம். அதில் மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஆதரவளிக்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து அந்த குறுகிய மனநிலையெல்லாம் கிடையாது. அதற்கு நீங்கள் செய்த சில நல்லதுகளுக்காக வேண்டி நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பெரிய தவறுகளை நாம் வந்து சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. நம்ம மின்கட்டண உயர்வு இருக்கு, இது சரியான விஷயமா? 3 வருஷத்துக்கு ஒரு முறை உயர்தானே செய்யுன்ற மாதிரி தான் அவங்க தரப்புல சொல்றோம். 3 வருஷத்துல 2 முறை உயர்ந்துருச்சு. 2 முறை உயர்ந்துச்சு. அவங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வார்த்தை வித்தியாசம் தான். மின்கட்டணம் திருத்தப்படுகிறது எங்கக்கூடிய வார்த்தை வித்தியாசம் தான். அன்னைக்கு அப்போ நீங்க வந்து சாதாரணமாக உயர்கிறீர்கள் சொன்னால் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் போது நீங்க எதிர்க்கிறீங்க. அப்ப நீங்க அமைதியே தானே இருந்திருக்கணும். அது நான் சாதாரண ஒரு நடைமுறை தானே இருந்திருக்கும். நீங்க எதிர்க்கிறீங்க, மதுவுக்கு எதிராக வந்து நீங்க போராடுறீங்க. இன்னைக்கு வந்து மதுக்கடைகளை மூடலையே, ஒரு கடை மூடணும்னு சொல்லுங்க. நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில வந்து சொல்றீங்க நாங்கள் வந்தால் மதுக்கடை மூடுவோம் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்கல்ல. கனிமொழி அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்பாக சொன்னப்பட்ட பிரச்சாரம், தேர்தல் வாக்குறுதியில் அந்த இது கிடையாது. 503 அவங்க வெளிப்படையாக மேடைகளை பேசி கனிமொழி பேசினாங்க, மற்ற தலைவர்கள் பேசினாங்க, நாங்கள் வந்தால் மதுக்கடை மூடுவோம் பேசினாங்க. தாலி இழந்த அந்த விதவைகளுக்காக வேண்டி கனிமொழி வந்து அவ்வளவு இதா குரல் கொடுத்தாங்க. அப்ப அந்த இதெல்லாம் வந்து பொய் தான். அப்ப நீங்க பொய் பேசிருக்கீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா 500 கடையில குறைக்க தானே செஞ்சுட்டு எங்க குறைச்சிருக்காங்க? புதியமாக மலிவு விலை மதுவை அதிகரிக்க போறாங்க. விசச்சாராய மரணத்துக்கு பிறகு மலிவு விலை மதுவை கொண்டு வருவதற்கான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மது விற்பனை என்பது அரசனுடைய வருமானத்தை தாண்டி அவர்கள் கட்சிக்காரருடைய வருமானம். அதை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. சென்ற ஆட்சியில பொழுது நீங்கள் மது விற்பனையை நிறுத்தினால் நாங்கள் மதுக்கடைகள் நிறுத்துவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுச்சு. அதுக்கு கனிமொழி அதற்கான பதிலை சொல்லலை. அப்ப இவர்கள் கட்சிக்காரருடைய வருமானத்தையும் அரசு வருமானத்தை தாண்டி கட்சிக்காரர்களுக்கான வருமானம் ஜாஸ்தி.
அதனால் அதை நிறுத்துவதற்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து மது விற்பனை கள்ளச்சாராய சேவையில் மிகப்பெரிய குற்றம். இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்வதெல்லாம் அது கையாளாகத்தனம் என்று தான் நான் சொல்றேன். சரி, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்குன்ற ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்தமா அவங்கள வந்து பாஜகவை பின்பற்றும் திமுகன்னு சொல்லி உங்களோட வீடியோவிலே தம்ப்நெயில்லாம் வைக்கிறாங்க. அது அந்த பார்வையில் தான் நீங்க பாக்குறீங்களா? நான் ஏற்கனவே என்னோட இதில் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை இன்டைரக்டாக அவர்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து தான் கொண்டு தான் இருக்கிறார். இதனால் கோபாக் மோடி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் இன்றைக்கு மோடிக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் திமுக அரசு என்பது வந்திருக்கிறது. எந்த விஷயத்துல வரவேற்பு கொடுத்தாங்க? நீங்க அவர்கள் ஒன்றிய அரசுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு தானே. ஒரு 10 விஷயம் இருக்குன்னா ஒரு 2 நல்ல விஷயம் அது இருக்காது. பாஜகவே செயல்படுத்தினா கூட 2 நல்ல விஷயம் இருக்காதான்னு கேட்க. பாஜக செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுல நல்ல விஷயம் இருக்குது நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சில நல்ல விஷயங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெள்ளை துணி இருக்கு வைங்க, அதுல 2-3 கருப்பு புள்ளி இருக்கும். அந்த மாதிரி கருப்பு புள்ளி இருக்கிற மாதிரி தான் பாஜகனுடைய செயல் திட்டங்கள், நல்ல திட்டங்கள். ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு இவர்கள் நல்லதுதானே செய்கிறார்கள் சொன்னால் நாட்டையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார திட்டங்களாக இருக்கட்டும், தொழிலாளர் சீர்திருத்த திட்டங்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற வக்ஃப் வாரியத்தை சீர்குலைப்பதற்கான அவர்கள் எடுத்துக்கொண்ட திட்டங்களாக இருக்கட்டும், முத்தலாக் பிரச்சனை அவர்கள் கைமேற்கொண்ட நடவடிக்கையாக இருக்கட்டும், பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், சிஏவாக இருக்கட்டும், இவைகள் அத்தனையுமே இந்த நாட்டை பின்னோக்கி செல்லக்கூடிய திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்து தான் ஜனநாயக முற்போக்கு சக்திகளோட ஆதரவோடு தான் திமுக ஆட்சிக்கே வந்தது. இப்பொழுது அதை மறைமுகமாக நீங்கள் ஆதரித்தீர்கள் என்று சொன்னால் அது நாட்டு மக்கள் செய்யக்கூடிய துரோகம் இல்லையாது. ஒன்றிய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து விட்டு தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்களா, இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே அது. தொழிலாளர் நலத்திட்டங்களை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் தொழிலாளருக்கு தமிழ்நாடு தொழிலாளர் செய்யக்கூடிய துரோகம் தானே அது. மின் கட்டணத்தை எதிர்த்து நீங்க வந்தவர்கள் மீண்டும் நீங்கள் மின் கட்டணத்தை உயர்த்தினீர்களா, தொழிலாளர் இந்த நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே அது. அப்ப அடிப்படையிலே அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய செயல் திட்டங்களோடு நீங்கள் உடன்பட்டு போகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இன்டைரக்டாக உடன்பட்டு போகிறீர்கள். இப்பொழுது நாணய வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், சுதந்திர தின தேநீர் விழாவாக இருக்கட்டும், இவைகளை வெளிப்படையாக திமுக தன்னை பாஜகவோடு நெருக்கம் காட்ட ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய. நாணய வெளியீட்டு விழா பேசுனதுக்காக நான் கேட்குறேன், அந்த கேள்வி கேட்குறேன். அந்த வெளியீட்டு விழா முடிந்த பிறகு முதல்வர் நேற்று பேசின விஷயத்துல உரிய மரியாதையை கொடுப்போம், ஆனா உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு பேசியிருக்காரு. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு? அந்த வாய்ஜாலங்கள் எல்லாம் ரொம்ப சாமர்த்தியக்காரர்கள், திமுக காரர்கள். நான் கேட்கிறேன், அண்ணாமலையை அந்த விழாவுக்கு அழைக்க வேண்டிய தேவை என்ன? மத்திய அரசினுடைய ஒரு ப்ரோக்ராம்ன்றாரு. மத்திய அரசினுடைய நிகழ்ச்சிக்கு மத்திய அரசினுடைய பொறுப்புல ஏற்பவர்களை தான் கூப்பிடணும். மத்திய அரசினுடைய கட்சிக்காரர்களை கூப்பிட வேண்டுங்கிற தேவை கிடையாது. பாஜக மத்திய அரசு தானே இருக்காங்க. பாஜக என்பது வேறு, அரசு என்பது வேறு. கட்சி என்பது வேறு, அரசு என்பது வேறு. ரெண்டு நம்ம டிஃபரன்ஸ் தான் பண்ணி பார்க்கணும். அரசனுடைய நிகழ்ச்சி இது, கட்சியினுடைய நிகழ்ச்சி இல்லை. திமுக கட்சியினுடைய நிகழ்ச்சியோ இல்ல பாஜக கட்சியினுடைய நிகழ்ச்சி, இது அரசனுடைய நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சியில அரசோடு அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள் தான் அதில் பங்கேற்க முடியும். எய்தர் எம்எல்ஏவா இருக்கணும், எம்பியா இருக்கணும், இல்ல மத்திய அரசினுடைய ஏதாவது பொறுப்புல இருக்கணும். அவர்கள் தான் அங்கே மேடையில நிற்க வைக்கப்படுவார். அதான் புரோட்டோகால். அதான் வந்து சரியான அடிப்படையில் அண்ணாமலை கூப்பிட்டுருக்காங்க. மற்றவர்களை கூப்பிட்டுருக்கணும்ல. கூட்டணி கட்சி தலைவர்கள் எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? நீங்க அண்ணாமலை எதிரணியிலே இருக்கிறார், உங்களை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய நபர். அவரை நீங்க வந்து கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறீங்க. ஆனால் உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய, உங்களுக்காக வேண்டி வாக்கு கேட்டு போராடிய அந்த மக்களை எத்தனை பேரை நீங்க கூப்பிட்டீங்க? மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான இடம் எங்க? மேடையில கனிமொழியை நகர்த்தி விட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு நிக்க வைக்கக்கூடிய உங்களுடைய அந்த பாசம் ஏன் மற்ற கட்சி தலைவர்கிட்ட இல்லை? கூட்டணி கட்சி தலைவர்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவரை, எதிர்ப்பு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்கன்னா இதனுடைய பொருள் என்ன? அவர் ஏதாவது ஒரு இடத்துல அதிகாரப்பூர்வமான, அரசு அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்திருக்கணும். அப்படி எந்த விதமான இதிலும் இல்லாதவரை சட்டமன்ற உறுப்பினர்களோடு வந்து சேர்ந்து உட்கார வைக்கிறீங்க, மேடையில் ஏற்றி நிற்க வைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உறவுகளை வெளிப்படையாக அறிவிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் என்று பொருள். அதுதான் நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறோம். இதனால வந்து பாஜக அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, பாஜக நெருங்குறாங்கன்றதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அதாவது அவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளை அவருடைய அமைச்சர்கள் இப்பொழுது தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இடி மூலமாக அல்லது இன்கம் டாக்ஸ் மூலமாக, சிபிஐ மூலமாக பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்ந்து அவர்கள் பிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அது பொன்முடியா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், தங்கம் தென்னரசா இருக்கட்டும், KKSSR ராமச்சந்திரனா இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய அமைச்சர்கள் மீது வழக்கு இறுகி கொண்டே இருக்கிறது, ஒன்றிய அரசுடைய வழக்கு. அது மட்டுமல்ல, PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருக்கீங்க, 30,000 கோடி அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று. அதெல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தூக்கி பிடிக்கப்படலாம், விசாரணைக்கு அழைக்கப்படலாம். ஆக தங்களுடைய நாட்டை காப்பதை விட தங்களை காப்பது இப்பொழுது திமுகவிற்கு மிக முக்கியமாக போய்விட்டு இருக்கிறது. அதனாலே பாஜகவோடு இப்பொழுது ஒரு நெருக்கமான உறவை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். இப்போ நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டை எல்லாம் அப்படியே அதிமுக புரிஞ்சு பார்க்கலாம்ல. கடந்த காலத்துல MR விஜயபாஸ்கர், CR விஜய், எல்லா விஜயபாஸ்கர் 2-3 விஜயபாஸ்கர் மேலே குற்றச்சாட்டு இருந்துச்சு, பல அமைச்சர்கள் மேல ஊழல் புகார்கள் இருந்துச்சு. ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தானே சார் இருக்குது, பெரிய வித்தியாசம். அன்றைக்கு பிஜேபியோடு அதிமுக உறவு கொண்ட பொழுது அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். அதுக்காக வேண்டி அதிமுகவுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல.
அந்த அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவோட கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வர வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய நிர்பந்தத்தை கொடுத்தோம். மிக கடுமையாக எதிர்த்து போராடி இருக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். என்றால் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்திருந்தது என்பதற்காக. இன்றைக்கு அதில் அந்த தவறை உணர்ந்து வெளியே வந்திருக்கிறார்கள். நாங்கள் பிஜேபியோடு இருந்தது தவறு, அவர்கள் தமிழ்நாட்டையும் கட்சியும் சேர்த்தே சீரழித்து விடுவார் என்று வெளியே வந்திருக்காங்க. இப்போ அவர்கள் விட்ட இடத்தை இப்பொழுது திமுக பிடிப்பதற்காக பார்க்கிறது. கடந்த ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது, அவர்கள் கூட்டணி வைத்த பொழுது ஜெயலலிதா அவர்கள் சொல்லிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறோம், எங்களை எல்லாரும் குறை சொல்றீங்க, நாங்கள் கூட்டணி வைக்காவிட்டால் திமுக கூட்டணி வைத்திருக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அன்னைக்கு கூறினார். அதுதான் உண்மையாக இருந்தது. ஜெயலலிதா வெளியே வந்த உடனேயே கருணாநிதி அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதைத்தான் இப்பொழுது இங்கே ஸ்டாலின் மறு அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அதிமுக வெளியே வந்த பொழுது இப்பொழுது மெல்ல மெல்ல பிஜேபியை நோக்கி திமுக நகர்கிறது என்கக்கூடிய ஐயப்பாடு வலுவாக எங்களுக்கு இருக்கிறது. அதிமுக விட்டு, அதாவது பாஜக விட்டு அதிமுக வெளியே வராங்க அப்படின்னா ஆளுநருடைய டீ பார்ட்டிலாம் ஏன் கலந்துக்கணும்? அந்த குற்றச்சாட்டை முதல்வர் மேலே வைக்கிறாங்கல்ல, சரி, அதிமுக ஏன் கலந்துருக்கணும்? அப்போ அதிமுகவை விட கடுமையாக எதிர்த்தவர்கள் தானே திமுக. அதிமுக விட கடுமையாக எதிர்த்தவர்கள் திமுக. இப்போ அதிமுக வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க. திமுகன்றது ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில கட்சியாக கலந்துக்கிட்டதா சொல்றாங்க, அவங்க தரப்புல சொல்றாங்க. அது அவர்கள் தங்களுடைய செயலுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு சில வெகு இழிவான ஒரு காரணங்கள் தானே ஒழிய, அதாவது RN ரவி அவர்கள் தீவிரமாக திராவிட சித்தாந்த எதிர்ப்பில் மிக கடுமையாக இருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு இணையான ஒரு நெல் அரசை நடத்துகிறார். அதாவது பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் என்ற அடிப்படையில் அவராகவே கூட்டத்தை கூட்டி அவராகவே தீர்மானங்கள் எடுக்கிறார். தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்று அவர் பெயர் மாற்றத்தை வந்து அவர் ஒட்டுமொத்தமாக இதுவரை இல்லாத அளவு ஒன்றிய அரசினுடைய நேரடி கையாளாக தமிழ்நாடு அரசை மிக நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டிருந்தார் RN ரவி. இரண்டாவது, RN ரவியுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக ஆளுநராக இன்னும் மறு அறிவிப்பு செய்யப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் நடத்தக்கூடிய ஒரு விருந்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அதுவும் அதனுடைய நிலைப்பாடு. ஆனால் அவரை எதிர்த்து கடுமையாக அரசியல் செய்த, உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் வரக்கூடிய விருந்தில் இதற்கு முன்னால் நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள். உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இப்பொழுது புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் விதமான மதிப்பில்லாத ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் அதிகாரப்பூர்வமாக மாநில கட்சியாகலாம் என்று சொல்வது தங்களுடைய தவறை நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள் தான் உடைய. திமுக செய்திருப்பது ஒரு பாஜக அனுகூல நிலைப்பாடு என்பதை தான் நான் குற்றச்சாட்டு. திமுக செய்த அதே செயலை தான் இங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக செஞ்சிருக்கு. அதை ஒரு பார்வையில பாக்குறீங்க, இது ஒரு பார்வையில பாக்குறீங்க. இல்ல, இது மட்டுமே தீர்மானம் நிறைவேற்றிட்டோன்றதுக்காக அவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்ப அந்த மாதிரி வந்து அதில் பேச வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. இப்பொழுது இந்த நிமிடம் வரை பாஜகவோடு எந்த உறவும் இல்லை என்பதை மிக தெளிவாக இருக்கு. அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்த பின்பும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அவருடைய கட்சிக்காரர்களா இருக்கட்டும், உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனா கள்ள உறவு இருக்குன்னு சொல்லி திமுக சார்ந்து பலரும் பேசுறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம், இப்போ நம்ம அதிமுக வந்து திமுக குற்றச்சாட்டுக்கு நம்ம ஆதாரம் கொடுக்க முடிகிறது. நாணய விழாவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதற்கு ஆதாரம் கொடுக்க முடிகிறது. அந்த மாதிரி ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. கள்ள உறவு என்று யார் வேணுமானாலும் யார் மீது வேணாலும் குற்றச்சாட்டை கூறலாம். அதற்கு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. நாம எதிர்க்கிறோம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அது அரசியல் குற்றச்சாட்டுகள். அதற்கெல்லாம் வந்து பதில் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. அவர்கள் ஆதாரத்தோடு பேசட்டும், பிறகு நாம் அதை குறித்து யோசிக்கலாம். இவ்வளவு சீக்கிரமா தீர்மானம் நிறைவேற்றிய தேவை என்ன வந்துச்சு வெல்ஃபேர் கட்சிக்கு? நாங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சி எங்கக்கூடிய ஒரு தீய சக்தியை முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வெற்றி பெறக்கூடாது. இங்கே திராவிட சித்தாந்தங்கள் தான் மேலோங்க வேண்டும். அப்படி அந்த ஒரு பாஜக இங்க வரக்கூடாது என்று சொன்னால் இங்க திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற பொலிட்டிக்ஸ் இருக்கணுமே ஒழிய திமுக வெர்சஸ் பிஜேபி அல்லது பிஜேபி வெர்சஸ் என்கக்கூடிய வடமாநில இருப்பதை போன்ற ஒரு சூழல் இங்கே உருவாகிவிடக் கூடாது என்று சொன்னால் அதற்கு வலுவான இன்னொரு தரப்பு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவை ஆதரிப்பது என்பது மட்டுமே பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கான சூத்திரம் கிடையாது. ஆக அந்த இடத்துல அதிமுக வலுவாக இருக்கின்ற பொழுதுதான் பாஜக அங்கே கால் நுழைக்க முடியாது. இல்லை என்று சொன்னால் பாஜக மாநில கட்சிகளை பயன்படுத்தி எப்படி மற்ற மாநிலங்களில் வளர்ந்திருக்கிறதோ அதே போல இங்கேயும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆக பிஜேபியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே நாங்கள் அதற்கான முயற்சிகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். இனி இங்கே பிஜேபியை முழுவதுமாக நிர்மூலமாக்குவதற்குண்டான அல்லது வலுவிழக்க செய்வதற்குண்டான வேலையை அதிமுகவை வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் அதிமுகவிற்கு முழுமையாக ஆதரவு. இல்ல, பாஜக இந்த நாடாளுமன்றத்தில் 11% சொல்லி சொல்றாங்க. ஆனா கூட இருக்கிற பாமகவே அப்படிலாம் இல்ல, அப்படி சிங்கிள் டிஜிட்லாம் வருன்ற மாதிரி விமர்சனம்லாம் அவங்களுக்குள்ள நடக்குது. நம்ம சாதாரணமா பார்க்கும்போது பாஜக அந்த அளவுக்கு வளரலன்ற மாதிரி தான் பொது பார்வையில இருக்கு. அதிமுக
அதிமுக 20% மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 33% மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப டிஎம்கே vs ஏடிஎம்கேன்ற கேம் தான் இங்க போயிட்டு இருக்கு. திடீர்னு பாஜக இங்க வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இப்ப சொன்னது போல அந்த மாதிரியான நரேட்டிவ் ஒரு நீங்க உங்களை மாதிரி கட்சிகள் தான் நரேட்டிவ் செட் பண்றாங்களோ? அதாவது நீண்ட கால வரலாறை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் போய் பார்க்கணும். பாரதிய ஜனதா ஆரம்பத்திலே வாங்கிய வாக்குகளுடைய எண்ணிக்கை அளவு, இப்பொழுது வாங்கிய வாக்குகளுடைய எண்ணிக்கை அளவு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கூடிய யதார்த்தத்தை மறைத்து விட்டெல்லாம் கடந்து போகிறது நம்மை நாமளே முட்டாளாக்கிக் கொள்வதற்கான சமம். யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டுதான் நாம் முன்னாலே அரசியல் களமாட முடியும். அந்த அடிப்படையில் திராவிட கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் முன்னே வந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். ஆக அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு திராவிட சித்தாந்தம் கொண்டிருக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியலை புரிந்து செயல்படக்கூடிய எல்லோரிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இன்னைக்கு இல்லை என்று சொன்னால் நாளை அதிகாரத்தை நோக்கி அவர்கள் நகர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். அதனால அதிமுகவை முழுவதுமாக பிஜேபியில் இருந்து விலக்கி நிறுத்தின் மூலமாகத்தான் பிஜேபியை தோற்கடிக்க முடியும். அவர்களுடைய நோக்கம் அதிமுகவை அழித்துவிட்டு அந்த இடத்தை கைப்பற்றுவதுதான். எப்படி பீகாரில் நிதிஷ்குமாரை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் 35 சட்டமன்ற தேர்தலில் 35 தொகுதியில் தான் அவர் ஜெயித்திருக்கிறார், பாக்கி பிஜேபி ஜெயித்திருக்கிறது. கர்நாடகாவிலே குமாரசாமி தேவகவுடா ஜனதா தளத்தை அழித்து விட்டு தான் பிஜேபி அங்கே வந்தது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவை கூட்டணி சேர்ந்து அழித்து விட்டு தான் இப்போ மகாராஷ்டிராவில் மேலே உட்கார்ந்துருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுமே அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கூட்டணி சேர்ந்து அழித்து விட்டு தங்களை வளர்த்துக் கொள்வதுதான் பாஜகவினுடைய சூத்திரம். அதே போல தமிழ்நாட்டிலே அதிமுகவை அழித்து விட்டு மேலே வருவதுதான் அவர்களுடைய தந்திரம், அதுதான் அவருடைய நோக்கம். ஆக அந்த நோக்கத்திற்கு தடை போட வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவை வலுப்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் நம்மள மீது சுமத்தப்பட்ட கடமை என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் அதிமுகவுக்காக நீங்கள் ஆதரவு தெரிவித்து, திமுக பாஜக வந்துடும் அதனால எங்களை வாக்களிங்கன்னு சொல்றது நீங்க பூச்சாண்டின்னு சொல்றீங்க. அப்ப இது என்ன நீங்க சொல்ற, நீங்க அதே தானே பாஜக வந்துருன்ற மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. அப்ப இது பூச்சாண்டின்ற கேட்டகரிக்குள்ள வராது. அந்த பூச்சாண்டியை தடுத்து நிறுத்துவதற்கு தான் நாங்கள் இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதிமுக வந்துவிடும் என்று பூச்சாண்டி காட்டி வாக்குகளை வாங்கிவிட்டு திமுக என்ன செய்தது என்பதுதான் இங்கே கேள்வி. பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி வாக்குகளை வாங்கினீர்கள், வந்த பிறகு முஸ்லிம் சமுதாயத்திற்கோ மற்றவர்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. ஆக திமுகவையும் மற்ற கட்சிகளையும் பயன்படுத்தி பிஜேபி தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம். ஆகவே நாங்கள் அதிமுக ஆதரவு வைக்கிறோம். என்ன பேசி அதிமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுமோ அதை செய்வதற்குண்டான முழு முனைப்புகளை நாங்கள் முன்னெடுப்போம். அதுல அந்த விஷயத்தில் பின்வாங்கி விட்டது என்று சொன்னால் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் அமைதி காப்பது போல நாங்கள் அமைதி காக்க மாட்டோம். இன்றைக்கு என்ற நிலைப்பாட்டில் அதிமுக இருக்கிறோம், அதுல சின்ன மாற்றங்கள் ஆட்சிக்கு பிறகு வந்தால் கூட அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்திலும் நாங்கள் இருக்கோம். வெளிப்படையாவே பிரதமரை பற்றியோ இல்ல மத்திய அரசை பற்றியோ அதிமுக தரப்புல கடுமையான விமர்சனங்கள் எதுவும் வைக்கிறது இல்ல. எப்படி பார்த்தாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க அதிமுக மேல. உண்மையிலேயே அவர்கள் பாஜக எதிர்க்கிறதா இருந்தா 2024 மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும், கூட்டணி கட்சியோட ஆதரவு கிடைச்சிருக்கும். அப்பா கூட்டணி கட்சியிலே ஒரு விதமான சந்தேகம் தானே இருக்கிறாங்க அதிமுக மேல. அதாவது மக்களுடைய இயல்பான சைக்காலஜி புரிஞ்சுட்டு தான் நம்ம அரசியல்ல முன்னாடி போக முடியும். அதிமுக பிஜேபி கூட்டணியை உடனே முறித்த ஒரு கட்டம் என்கிற பொழுது மக்களுக்கு அந்த நம்பிக்கை வருவது சிரமம். இது யதார்த்தம். இது திமுக அந்த இடத்துல இருந்தா கூட இதுதான் நடந்திருக்கும். அப்ப அந்த கட்டத்தை இன்றைக்கு அதிமுக கடந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் இவர்கள் இணைந்து விடுவார்கள் என்றுதான் திமுக பிரச்சாரம் பண்ணது, எல்லோருமே பிரச்சாரம் பண்ணாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய சக்தியை பார்ப்பதற்காக வேண்டி அல்லது வெற்றி பெறுவதற்காக வேண்டி கூட்டணி பிரிந்திருக்கிறார்கள். கூட்டணி இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே 2 பேரும் கைகோர்த்து விடுவாங்க பிரச்சாரம் வரை நடந்தது. ஆனால் இந்த வினாடி வரை பிஜேபியோடு எந்தவித கூட்டணியும் இல்லை என்பதில் மிக தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய மாநில கட்சி, அகில இந்திய கட்சி கிடையாது. அவருடைய எதிரி யார்? திமுக தான். அரசியல் ரீதியாக அவருடைய எதிரி திமுக தான். மாநில அரசுல இருந்து கொண்டு அவர்கள் மோடியை விமர்சிக்க வேண்டிய தேவை இங்கே கிடையாது. மாநில அரசுல அவர்கள் மாநில அரசைத்தான் அவர்கள் விமர்சிக்க வேண்டும். கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரெதிராக நிற்கிறது. கம்யூனிஸ்ட் பிஜேபி விமர்சிப்பதை விட காங்கிரஸ் தான் அதிகமாக விமர்சிக்கிறது. அதற்காக வேண்டிய கம்யூனிஸ்டும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணி என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே அவர்களுடைய எதிரி யார்? முக்கியமான எதிரி காங்கிரஸ் தான். ஆகவே அவர் காங்கிரஸை அவர்கள் விமர்சிக்கிறார்கள். அதான யதார்த்தம். அதே மாதிரி இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிமுக எதிரி யாருன்னு சொன்னால் திமுக தான். ஆகவே அவர்கள் திமுகவை அவர்கள் எதிர்க்கிறார்கள். தேசிய அளவிலான பிரச்சனை என்று வருகின்ற பொழுதுதான் பாஜக விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட அண்ணாமலையை இதற்கு முன்னால் சொன்ன பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு திமுக மௌனம் தான் காத்தது. அண்ணாமலையுடைய பேச்சுக்கு திமுக பதில் கொடுக்கவில்லை. ஏன் பதில் கொடுக்கவில்லை என்று யாராவது கேட்டார்களா? அப்படி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு என்று யாராவது சொன்னார்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த கால சூழலை பொறுத்து திமுக சில வேலையில் செய்திருக்கலாம். அதே போல இங்கே அதிமுகவுக்கு எதிரி என்பது, மாநில அரசுல எதிரி என்பது திமுக தான்.
அவர்கள் திமுகவை எதிர்த்து தான் வேலை செய்வார்கள். தேசிய அளவில் பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். சிஏவுக்கு எதிராக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்களில் அவர்கள் கருத்து சொல்லித்தான் இருக்கிறார். அதனால இங்கே இருக்கிற பிரச்சனை அடிப்படையில் அவர்கள் தங்கள் அரசியல் நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கிறார். இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. இன்னும் என்ன பல சம்பவங்கள், பல விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே அவசரப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றி ஆதரவு கொடுத்துட்டீங்களா? ஒருவேளை 2 ஆண்டுகள் என்பது வெகு தூரம் இல்ல. 2 ஆண்டுகள் என்பது அரசியல் மாற்றம் வரதுக்கு 2 வருஷம்ன்றது பெரிய விஷயம் இல்ல. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் என்பது ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்தது. இன்றைக்கு இந்த முடிவு இருக்கும், நாளைக்கு அதிமுக அல்லது திமுக அரசியல் களங்கள் மாறுகின்ற பொழுது தேர்தல் முடிவுகளும் மாறும். அது எல்லோருக்கும் சாதகமானது தான். இது 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைய சூழலை பொறுத்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். நாளை சூழல் மாறுமானால் முடிவுகளும் மாறும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஒரு அரசியல் நிரந்தரமான முடிவுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. சூழல் மாறினால் முடிவுகளும் மாறும். பல விஷயங்கள் எங்களுக்கு குறித்து கலந்துரையாடி இருப்போம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்களை முடிவெடுக்கட்டும். நன்றி.